நேற்று ஆஸ்திரேலியா உமன் வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஸ் வந்து பண்ணாங்க. கிரேட் பேட்டிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் உமன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 330 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஒரு 10-20 ரன்ஸ் ஷார்டேஜ்னே நான் சொல்லுவேன். டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் என்றைக்குமே சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80க்கு மேலே வந்து அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரத்திகா ராவல் வந்து ஒரு 70 ரன்ஸ் நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் பிரத்திகா. பட் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஹர்லின் டியோல், ஜெமெமா ராட்ரிக்ஸ், தென் ரிச்சா கோஸ். ஸோ இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா 30 கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆஸ்திரேலியா போலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா அனபெல் சுதர்லாண்ட் பர்த்டே கேர்ள். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பர்த்டே அன்னைக்கு 5 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருந்தாங்க. தென் சோஃபி மாலினியோக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேட் கம்பேக். ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். ஆஸ்திரேலியா இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அடிக்காமல் இருந்த கேப்டன் அலைசா ஹீலி அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 142 ரன்ஸ் கிரேட் பேட்டிங் ஃப்ரம் த கேப்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேபி லிச்ஃபீல்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆஷ் கார்ட்னரும் ஒரு இம்பார்ட்டன்டான நாக். அவங்க வந்து ஒரு 40 ரன்ஸ். தென் எல்ஸ்பெரிக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பேட்டிங் பண்ண வந்திருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 6 அடிச்சு ஒரு கிரேட் வின்னிங் நாக் ஃப்ரம் எல்ஸ்பெரி. ஸோ அவங்க வந்து ஒரு 47 ரன்ஸ். இந்தியா பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா சரானி மட்டும் கொஞ்சம் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா உமன் இதோட டேபிள் டாப்புக்கும் போயிட்டாங்க.